ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ பைத்தான்ல இல்லை என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் ஸோ இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் டூ திங்ஸ். ஒன்று வந்து சின்டாக்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங்ல எப்படி என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அது பேஸ் பண்ணி எப்படி நம்ம எழுதுறது அப்படிங்கிறது. ரெண்டாவது லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங். ஸோ ரெண்டையும் சேர்த்து நீங்க வந்து கம்பைன் பண்ணும்போது தான் ஒரு நல்ல ப்ரோக்ராமரா உங்களால மாற முடியும். ஸோ பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிபிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் ஹவ் யூ அப்ளை அனாலிட்டிக்கல் திங்கிங் டுவர்ட்ஸ் யுவர் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம 4 பேட்டர்ன் இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் 4 பேட்டர்னையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்றதுக்கான மெத்தட் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நான் 3 கீ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை அப்படிங்கிறத சால்வ் பண்றது, செகண்ட் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் சால்வ் பண்றது, தேர்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் சால்வ் பண்றது. ஸோ இந்த 3 அப்ரோச் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட எல்லா பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து சால்வ் பண்ண போறேன் ஆக்சுவலா. ஸோ இது வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட் ஆக்சுவலா. ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார் 1 ஸ்டார் இருக்கு. செகண்ட் லைன்ல 2 ஸ்டார், தேர்ட் லைன்ல 3 ஸ்டார், ஃபோர்த் லைன்ல 4 ஸ்டார் அண்ட் ஃபிஃப்த் லைன்ல 5 ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த அப்ரோச் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம இப்போ அதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் சால்வ் பண்றது. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ இது யூசரோட இன்புட் வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து டோட்டலா 5 லைன்ஸ் வந்து வரணும் ஆக்சுவலா. இதே இது 6 கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா 6 லைன்ஸ் வரணும் பிளஸ் லாஸ்ட் லைன்ல 6 ஸ்டார்ஸ் வரணும். ஸோ number of lines is equal to what is the size of the triangle, number of lines same actually. So இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் number of lines சால்வ் பண்ணலாம். n வந்து number of இந்த சைஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. அதை வந்து நான் யூசர்ட்ட இருந்து வாங்குறேன். ஸோ தட் இது வந்து டைனமிக்கா இருக்கும். ஸோ எவ்வளவு கொடுப்பாங்க யூசர் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். என்டர் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இதுல வேல்யூ இது 1 2 3 எவ்வளவு வேணாலும் யூசர் வந்து கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யூசர் இன்புட். ஸோ இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா 5 டைம்ஸ் ரன் ஆகணும். ஸோ தட் இந்த லைன் வந்து 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ n equal to 5 கொடுக்கும் பட்சத்தில். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் i in range n. ஸோ n வந்து 5 கொடுத்தாங்கன்னா இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். n 4 கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா 4 டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இனிஷியலா உள்ளுக்குள்ள ஒரு சிங்கிள் ஸ்டார் மட்டும் பிரிண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுல வந்து என்னோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா 4 டைம்ஸ் ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகுறது நீங்க நோட் பண்ணலாம். இதே இது நான் மறுபடியும் ரன் பண்ணிட்டு என்னோட வேல்யூ வந்து நான் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா சாரி என்னோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா 5 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஸோ வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை இந்த ப்ரோக்ராம்க்கு. ஸோ தேர்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல 1 ஸ்டார் இருக்கு. ஸோ 1 டைம் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகணும். செகண்ட் டைம் வந்து 2 ஸ்டார்ஸ் இருக்கு. இந்த லூப் வந்து 2 டைம்ஸ் ரன் ஆகணும். தேர்ட் லைன்ல 3 ஸ்டார்ஸ் இருக்கு. இந்த லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகணும். ஃபோர்த் லைன்ல 4 ஸ்டார் லூப் 4 டைம்ஸ் ரன் ஆகணும். ஃபிஃப்த் லைன்ல 5 ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ லூப் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகணும். ஸோ இந்த லூப்பை 5 டைம்ஸ் ரன் பண்ண வைக்கிறது தான் வந்து சேலஞ்ச் ஆக்சுவலா. சரி, இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்க்கணும் ஆக்சுவலா. ஸோ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா ட்ரிபிள்எஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறேன் அப்படின்னு சொன்னா இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இது அடுத்த லைன் போயிடும் ஆக்சுவலா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட் டெக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இதை ரன் பண்ண அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல ட்ரிபிள்எஸும் செகண்ட் லைன்ல டெக் அப்படிங்கிறதும் வரதை நீங்க நோட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஆனா இப்போ நம்ம ப்ரோக்ராமை பொறுத்தளவுல ஸோ நம்ம வந்து ஸ்டார்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 1 டைம் லூப் ரன் ஆகி ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் டைம் ரன் ஆகும்போது 2 டைம்ஸ் லூப் ரன் ஆகி 2 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஆனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் டைரக்டா இங்க கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த லைனுக்கு போயிடும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ட்ரிபிள்எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு எண்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எண்ட் பை டிஃபால்ட் வந்து \n இருக்கும். ஆனா அதை ஓவர் ரைட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறோம். ஸோ இது வந்து நன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு சேம் லைன்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றதை நீங்க நோட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ அடிஷ்னலா நல் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன கேரக்டர் வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்க ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து எண்ட்ல வர்றதை நீங்க நோட் பண்ணலாம். இங்க வர்றதுக்கும் இங்க ட்ரிபிள்எஸ் டெக்கும் நடுவில் ஸ்பேஸ் வர்றதை நீங்க நோட் பண்ணலாம். ஓகே,
ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். கமெண்ட் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம கையில நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் சால்வ் பண்றதுக்கு நம்ம கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட என்னோட வேல்யூ இருக்கு, அதாவது எத்தனை ஸ்டார்ஸ் வந்து ஃபைனலா இருக்கணும் அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்கு, நம்ம கையில ஐ இருக்கு. ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது 0ல இருந்து ஆரம்பிச்சு என் வரைக்கும் வந்து வரும் ஆக்சுவலா. ஸோ வந்து என் 0ல இருந்து n-1 வரைக்கும் வரும் ஆக்சுவலா. 0 1 2 3 4 ஒவ்வொரு டைம் லூப் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ ஐயோட வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி என்னோட வேல்யூ 5 கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ 0, செகண்ட் டைம் 1, தேர்ட் டைம் செகண்ட் டைம் 2, ஸோ சாரி தேர்ட் டைம் வந்து 2, ஃபோர்த் டைம் 3, டைம் 4. ஆனா நமக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை ஸ்டார் வரணும் அப்படின்னு சொன்னா 1 ஸ்டார் வரணும். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ 1 வரணும் எனக்கு ஆக்சுவலா. ஸோ அப்போ அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு சொன்னா 1 ஆட் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா ஐயோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு, என்னோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு 1 2 3 4 5 வருது ஆக்சுவலா. ஓகே, ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இந்த திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஐ ரெக்வயர் ஆன் ஃபர்ஸ்ட் லைன், திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஐ ரெக்வயர் ஆன் செகண்ட் லைன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருச்சு ஆக்சுவலா. ஸோ இப்போ பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபார் நெக்ஸ்ட் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஃபார் ஜே மேல வந்து ஐ கொடுத்துருக்கிறோம். ஸோ இங்க வந்து ஜே கொடுத்துருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இந்த லூப் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆக போகுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 டைம் ரன் ஆக போகுது, செகண்ட் டைம் 2 டைம்ஸ், தேர்ட் டைம் வந்து 3 டைம், ஃபோர்த் டைம் வந்து 4 டைம். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரன் ஆக போகுது ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்டார் கொடுத்துட்டு, இப்போ ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் ஆக்சுவலா. ஸோ இது வந்து சேம் லைன்ல இருக்க போகுது. ஸோ இது சேம் லைன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்ச உடனே நான் அடுத்த லைன் போறதுக்கு ஒரு என்டர் பிரஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு சொல்லி எம்டியா கொடுத்துறேன். ஸோ இது வந்து ஒரு லைன் மட்டும் அடிஷனலா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி தரப்போகுது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்னோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறத நீங்க நோட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ரீவிசிட் திஸ் கொஸ்டின் அகைன். ஸோ என்னோட வேல்யூ 5 4 எது வேணாலும் கொடுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் லைன்ஸ். அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம அவுட்டர் ஃபார் லூப் போடுறோம். ஸோ அவுட்டர் ஃபார் லூப் வந்து ரேஞ்ச் n அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இது 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த அவுட்டர் ஃபார் லூப் 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ செகண்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ். இந்த ப்ரோக்ராம்ல ஸ்பேசஸ் கிடையாது, அதனால அதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேர்ட் நம்ம சால்வ் பண்ணது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல 1 ஸ்டார், செகண்ட் லைன்ல 2 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி லூப் வந்து இத்தனை டைம் வந்து இட்ரேட் ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம கையில என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, ஐ இருக்கு, n இருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 0 1 2 3 4 அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு 1 கம்மியா இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு 0 வரும் ஆக்சுவலா. 0 வந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகாது. ஸோ அதுக்கு அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஐயோட வேல்யூ 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ அதனால ரேஞ்ச் ஐ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இதனால எனக்கு தேர்ட் ப்ராப்ளம் ஆஃப் சால்விங் த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ரிசால்வ் ஆயிருச்சு ஆக்சுவலா. ஸோ இப்போ இது வந்து அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஒரே லைன்ல எனக்கு வந்து ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த லைன் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து செகண்ட் ப்ராப்ளம் காப்பி பண்ணி கொண்டு போயிடுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போற செகண்ட் பேட்டர்ன் ஆக்சுவலா. ஸோ இந்த ப்ரோக்ராமையும் சேம் பழைய ப்ரோக்ராம் மாதிரியே தான், எக்ஸப்ட் இந்த இடத்துல முன்னாடி ஸ்பேசஸ் வர்றதை நீங்க நோட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ ஸ்பேசஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சேம் அப்ரோச் தான், சால்வ் ஃபார் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ இது வந்து என்னோட வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n ஃபர்ஸ்ட் ஸ்டார். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 5 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா 5 ஸ்டார்ஸ் வருது. ஸோ இது சேம் ப்ராப்ளம், சேம் அவுட்புட்.
ஸோ இப்போ வந்து 5 ஸ்டார்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா 5 வருது. ஸோ இதுல வந்து செகண்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல வந்து 4 ஸ்பேசஸ் அண்ட் தென் 1 ஸ்டார். அப்புறம் வந்து இதுல வந்து 3 ஸ்பேசஸ் தென் 2 ஸ்டார். அப்புறம் வந்து 2 ஸ்பேசஸ் தென் 3 ஸ்டார். அப்புறம் 1 ஸ்பேஸ் அண்ட் தென் 0 ஸ்பேஸ். ஸோ வந்து எப்படி குறையணும் அப்படின்னு சொன்னா 4 3 2 1 0. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் நான் பிரிண்ட் பண்ண போறேன். இதே இது 4 லைன்ஸ் இருந்தாலும் அதே கணக்கு தான். 4 3 2 1 0. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து வருது ஆக்சுவலா. ஸோ இதுல நம்ம ஸ்பேசஸ் சால்வ் பண்றதுக்கு நம்ம கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐயோட வேல்யூ இருக்கு. ஐயோட வேல்யூ 0 1 2 3 4 அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆக்சுவலா. அதே மாதிரி என்னோட வேல்யூ இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ 5 அப்படிங்கிறது எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். 5 கொடுக்கும் பட்சத்து 6னா 6 இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச். ஸோ இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது 4 அப்படிங்கிறது வரும். 4 வர்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ 5 அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ பை டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து 5 அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல இருந்து 4 கொண்டு வர்றதுக்கு -1 கொடுக்கணும். ஆனா -1 கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எவ்ரி டைம் வந்து 4 தான் வரும். ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 4 வரணும், செகண்ட் டைம் வரும்போது 3 வரணும், தேர்ட் டைம் வரும்போது 2, ஃபோர்த் டைம் வரும்போது 1 அண்ட் தென் ஃபிஃப்த் டைம் 0. ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஐய வந்து கால்குலேஷனுக்குள்ள கொண்டு வரேன். I plus 1. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஸோ +1 போடும்போது 1 அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ 5 - 1 4. செகண்ட் டைம் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி மாறும். 1 + 1 2. 5 - 2 இஸ் 3. ஸோ எனக்கு அந்த மாதிரி டிக்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரிமெண்ட் ஆகிறத வந்து நான் நோட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்பேஸ் அண்ட் தென் end equal to ஸ்பேஸ். ஸோ இது வந்து எனக்கு ஸ்பேசஸை பிரிண்ட் பண்ணுது. ஸோ 4 டைம்ஸ் வந்து ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் இமீடியட்டா இப்போ நான் அடுத்த லைனுக்குலாம் போக முடியாது. ஸோ நான் அடுத்தாப்புல நான் பண்ண வேண்டியது இந்த ஸ்டாரை நான் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அடுத்து நான் சால்வ் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி இங்கேயே சால்வ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலா. ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் I+1 இதெல்லாம் போட்டிருந்தாலே சேம் தான். சேம் லாஜிக் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஸோ இந்த ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல 1 ஸ்டார், செகண்ட் லைன்ல 2 ஸ்டார், தேர்ட் லைன்ல 3 ஸ்டார், ஃபோர்த் லைன்ல 4 ஸ்டார், ஃபிஃப்த் லைன்ல 5 ஸ்டார். ஸோ சேம் தான் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல 1 ஸ்டார், செகண்ட் லைன்ல 2 ஸ்டார், தேர்ட் லைன்ல 3 ஸ்டார், ஃபோர்த் லைன்ல 4 ஸ்டார், ஃபிஃப்த் லைன்ல 5 ஸ்டார். ஸோ இதை வந்து நான் அப்படியே இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. இதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்டாரும் பிரிண்ட் ஆயிருச்சு, ஸ்பேஸும் பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ நான் இப்போ அடுத்த லைனுக்கு போகணும். ஸோ அடுத்த லைனுக்கான லாஜிக்கை நான் வந்து ரெடி பண்றதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் ரன் ஆகி முடிஞ்ச உடனே நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எம்ப்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன் ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த பேட்டர்ன் வர்றதை நீங்க நோட் பண்ணலாம். ஸோ இதை வந்து 5ன்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 4 கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ 3 கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல பேட்டர்ன் வரும். ஸோ 6 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்தாப்புல பேட்டர்ன் வரும். ஸோ பேட்டர்ன் வந்து நம்ம டைனமிக்கா தான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஸோ இந்த ப்ரோக்ராம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் நம்ம ப்ரோக்ராம் போகலாம் ஆக்சுவலா. ஸோ அகைன் சேம் இது அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ பேட்டர்ன் 3 நோட் பண்ணுங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் 3 பொறுத்தளவுல ஸோ இங்க வந்து ஒரு நடுவுல வருது ஆக்சுவலா. 2 ஸ்டாருக்கு நடுவுல ஒரு ஸ்டார் வரணும். அதே மாதிரி இப்போ இதுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் வருது. அதுக்கு மேல இந்த 2 ஸ்டாருக்கு நடுவுல ஒரு ஸ்டார், நடு ஸ்டார் இந்த மாதிரி வருது ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் லைன்ஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ரோச் பண்ணலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா 5 லைன்ஸ் வரணும். 6ன்னு கொடுத்தா 6 லைன்ஸ் வரணும். இந்த மாதிரி தான் வருது. ஸோ வந்து சேம் கான்செப்ட் ஃபார் I இன் ரேஞ்ச் M. ஓகே. நம்ம இதை சால்வ் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் ஆக்சுவலா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து எனக்கு 2 விதமா இந்த இடத்துல சால்வ் பண்ண போறேன். ஒன்னு வந்து இந்த ஸ்டார்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஆக்சுவலா. ஸோ அப்படின்னா தான் வந்து இந்த ஸ்டாருக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் கொடுக்கும் போது தான் வந்து எனக்கு இந்த அடிஷனல் ஸ்பேஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஆக்சுவலா. ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாரை மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக ஸ்டாரோட ஒரு ஸ்பேஸையும் சேர்ந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வரும் ஆக்சுவலா. அதாவது முதல்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் பின்னாடி இருக்கிற ஸ்பேசஸ் இந்த 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 பேட்டர்னோட இது வரைக்கும் வச்சிருக்கதை விட்டுருங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்க இதை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்குறேன் ஆக்சுவலா. ஸோ இதுக்கு முன்னாடி 1 2 3 4 1 2 3 4 4 ஸ்பேசஸ் தென் 1 ஸ்டார், அப்புறம் 3 ஸ்பேசஸ் தென் 2 ஸ்டார், அப்புறம் வந்து 2 ஸ்பேசஸ் தென் 3 ஸ்டார்,
அப்புறம் 4 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் அண்ட் தென் 4 ஸ்டார் 0 ஸ்பேஸ் அண்ட் 5 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து வருது ஆக்சுவலா. ஸோ சேம் நம்ம இங்க என்ன லாஜிக் கொடுத்தோமோ அதே லாஜிக் தான் இங்கேயும் கொடுக்க போறோம் ஆக்சுவலா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 4 ஸ்பேசஸ், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்டார் அண்ட் தென் 4 ஸ்பேசஸ் தென் 1 ஸ்டார் தென் 3 ஸ்பேசஸ் 2 ஸ்டார், அப்புறம் அந்த மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ அடுத்து இன்னொரு இதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, அடிஷ்னலா நான் வந்து 2 ஸ்பேஸ், ஸ்டாருக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸும் ஸ்டாருக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்பேஸும் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்தனால எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டாருங்கிறத பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு ஸ்பேஸ் முன்னாடி பிளஸ் ஒரு ஸ்பேஸ் பின்னாடி அதை சேர்த்து பிரிண்ட் பண்றதுனால எனக்கு இந்த மாதிரி எனக்கு பேட்டர்ன் வந்து அமைய முடியுது ஆக்சுவலா. ஸோ அதை அகெயின் லைக் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு சேம் பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் லைன்ல 1 ஸ்டார், செகண்ட் லைன்ல 2 ஸ்டார், தேர்ட் லைன்ல 3 ஸ்டார், ஃபோர்த் லைன்ல 4 ஸ்டார் அண்ட் ஃபிஃப்த் லைன்ல 5 ஸ்டார். ஸோ அதே தான் நான் வந்து இங்கேயும் கொடுக்க போறேன் ஆக்சுவலா. ஃபார் in range print ஸோ இது எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த லைன் போகணும் அப்படிங்கிறதுக்காக அகெயின் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஆக்சுவலா. ஸோ லெட்ஸ் ரன் இட். 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த பேட்டர்ன் வர்றதை நீங்க நோட் பண்ணலாம். இப்போ 3 கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்தாப்புல பேட்டர்ன் மாறும். ஓகே, 2 கொடுத்தேன்னா அதுக்கு ஏத்தாப்புல பேட்டர்ன் மாறும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஓகே, இது நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பேட்டர்ன் பிளஸ் அதை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டிருக்கோம், மைனஸ் ஒரு மேஜர் லைன் வந்து ஒரு மிஸ் ஆகுது ஆக்சுவலா. அந்த பேஸ் லைன் வந்து மிஸ் ஆகி நம்ம வந்து அப்படியே ரிவர்ஸ்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா மேல உள்ள பேட்டர்னு கீழே உள்ள பேட்டர்னையும் கம்பைன் பண்ணி எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ மேல உள்ள பேட்டர்னுக்கு என்ன கோட் போட்டோமோ அதே கோடை நம்ம அப்படியே இங்கே சேம் கோட் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து வர்றதை நீங்க நோட் பண்ணலாம். 5 போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். ஸோ இப்போ வந்து நான் 5 கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு கீழே இப்போ எனக்கு வந்து 4 3 2 1 அந்த மாதிரி வந்து ஸ்டார்ஸ் வந்து வரணும். ஸோ அதுக்கு இன்னொரு ஃபார் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இதுலயும் சேம் அப்ரோச் தான். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். இதுக்கு கீழே எத்தனை லைன் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா 4 லைன்ஸ் இருக்கு. தட் இஸ் n-1. அதாவது 5 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து டோட்டலா 4 லைன்ஸ் வருது. ஸோ n-1, 5 - 1 is 4. ஸோ 4 லைன்ஸ் வந்து வருது. ஸோ வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போறது நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ். ஸோ இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் பொறுத்தளவுல ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் 1 ஸ்பேஸ் வருது, அப்புறம் வந்து 2 ஸ்பேஸ், அப்புறம் 3 ஸ்பேஸ், அப்புறம் 4 ஸ்பேஸ் இந்த மாதிரி வருது ஆக்சுவலா. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஃபார் I in range I plus 1 இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ 0 இருக்கும், 0 + 1 1 ஸ்டார், 1 ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், end equal to அது கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலா. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. தேர்ட் அப்ரோச் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்றது. ஸோ இந்த இதில் பொறுத்தளவுல n equal to ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரன் ஆகும்போது 4 ஸ்டார்ஸ் இருக்கு, செகண்ட் டைம் ரன் ஆகும்போது 3 ஸ்டார்ஸ், தேர்ட் டைம் ரன் ஆகும்போது 2 ஸ்டார் அண்ட் தென் ஃபைனல் டைம் ரன் ஆகும்போது 1 ஸ்டார் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம கையில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா n-1. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 4 ஸ்டார்ஸ் ரன் ஆகணும் இல்லையா. ஸோ வந்து n-1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைம் வந்து ரன் ஆகும்போது 3 ஸ்டார்ஸ் வரணும். ஸோ இதை வந்து நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா n-1 வந்து 4 வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ n-1 மைனஸ் ஐ கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் 0வா இருக்கும், செகண்ட் டைம் வந்து 1ஆ மாறும். ஸோ வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆகுது. தேர்ட் டைம் வந்து மறுபடியும் ஐ வந்து சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 ஸ்டார் வந்துருச்சு. ஸோ அண்ட் தென் மறுபடியும் வரும்போது 0 இன்னொரு ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ஃபைனலாக 1 ஸ்டாருங்கிறது வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் அந்த லாஜிக் எழுதுறேன். நீங்க வந்து வேரியபிள்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேல ஐ யூஸ் பண்ணனால நம்ம திரும்ப ஐ யூஸ் பண்ணக்கூடாது. இங்க கே இன் ரேஞ்ச் யூஸ் பண்றோம். n-1 minus i. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன இந்த டோட்டல் வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொன்னா 5 - 1 4, 4 - 0 4. ஸோ செகண்ட் டைம் ரன் ஆகும்போது n-1
அதாவது இது எப்பவுமே 4 தான் இருக்க போகுது. ஆனா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. ஐயோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 0, செகண்ட் டைம் ரன் ஆகும்போது 1, தேர்ட் டைம் ரன் ஆகும்போது 2 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் இந்த பேட்டர்ன் வந்து சால்வ் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஸ்கிரீன் பெருசாக்கிக்கிறேன். ஸோ 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தா எனக்கு இந்த பேட்டர்ன் வரும். இது நான் 4 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இந்த பேட்டர்ன் வருது. ஓகே. ஸோ 3 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பேட்டர்ன் வரும். ஸோ இட்ஸ் ஃபேர்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட் ஆக்சுவலா. ஸோ இப்போ இதை வச்சு நீங்க எந்த மாதிரியான ஸ்டார் பேட்டர்ன் வேணாலும் நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. I think the session was useful. Uh, please do like and subscribe this channel. Share it with your friends who want to learn Python. Thanks for watching.